பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அவன் தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். எதற்காக ஜெபிக்கிறான்? தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் நீங்கும்படி அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறதை பார்க்க முடியும். 3 தரம் ஜெபிக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும். பிரைஸ் தி லார்ட். பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றான். உடனே அவன் சொல்கிறான், அப்படின்னா ஆண்டவரே, இந்த பலவீனம் இருக்கட்டும், நான் இந்த பலவீனத்தை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கிருபை என் மேலே தங்கியிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, 10வது வசனத்தில் அவன் சொல்கிறான், நாம் பலவீனமாக இருக்கும்போதே நான் பலம் உள்ளவனாயிருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் பிரைஸ் தி லார்ட், நீங்கள் பலவீனத்தில் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியில் நீங்கள் பலவீனனாக இருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, இப்படிப்பட்ட காரியங்களில் பலவீனங்களானாலும் சரி, நிந்தை ஆனாலும் சரி, நெருக்கங்கள் ஆனாலும் சரி, துன்பங்கள் ஆனாலும் சரி, எல்லா இடுக்கண்களும் நான் பிரியப்படுகிறேன். நாம் யாராவது பிரியப்படுவோமா? சொல்லுங்க. அவன் சொல்கிறான், நான் அவைகளின் மேல் பிரியப்படுகிறேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் கிருபை என் மேலே இருக்கிறது. அது மட்டும் எனக்கு போதும். அவருடைய கிருபையினால் நான் இவை எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுவேன் அப்படின்னு அவன் நம்புகிறாங்க. பிலிப்பியர் 4:13 வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு கிருபை இப்பொழுது இறங்குகிறது உன்னை பலப்படுத்தும்படி. நீங்கள் எந்த காரியத்தில் வேதனை அடைந்திருக்கிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் துன்பப்படுகிறீர்களோ, எந்த காரியத்தில் நீங்கள் உபத்திரவப்படுகிறீங்களோ, அந்த காரியத்தை நீ மேற்கொள்வதற்கு வேண்டிய கிருபையை, பலனை கர்த்தர் தரப்போகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் பலவீனமாயிருக்கும்போது பலமுள்ளவனாயிருக்கிறேன்.
Glory to God. சொல்லுங்க, உங்களுடைய பலவீனத்தில் உங்கள் பலன் எனக்கு போதுமாண்டவரேன்னு சொல்லுங்க. உங்களுடைய கிருபை எனக்கு போதுமானவரேன்னு சொல்லுங்க. நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் கர்த்தருடைய வல்லமை இந்த கால வேளையில் வெளிப்படுகிறது. செபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த கால வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. பிரைஸ் அல்லாஹ். எங்களை எந்த காரியம் வேதனைப்படுத்தி எங்களை நெருக்கத்தில் உள்ளாக்குகிறதோ அவைகளில் உம்முடைய கிருபையினால் அவைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனை இந்த காலவேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.